நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க, பழனியிலிருந்து பேசுறேங்க. பழனியிலிருந்து பேசுறீங்களா சார்? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க? உங்களுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 15/8/1967. 15/8/1967 அதிகாலை 3:15. 3:15 AM. பிறந்த இடம் பழனி. பழனி. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், மிதுன லக்னம். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், மிதுன லக்னமா சார்? என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு இப்ப செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சுங்க. ஓகே. ராகு திசை வந்துருச்சுங்க. ராகு செவ்வாய் போட்டிருப்பானா இல்ல ராகு கொஞ்சம் மாறி இருப்பானா? மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் தசை கடுமையான பலன்களை செய்யும்ன்றது அடிக்கடி சொல்றேன். செவ்வாய் தசை முடிஞ்சு 10 நாள் ஆச்சு. ஆமாங்க சார், ஆமாங்க. வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க. மிதுன லக்னமாக தான் இருப்பீங்க. அது அதிகாலையில் 3:15 பிறந்ததுன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் 3:30 இருக்கலாம், 3 மணியாக இருக்கலாம், அதெல்லாம் அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் மிதுன லக்னம் தான் நீங்கள். செவ்வாய் தசை ஓரளவுக்கு தாங்கக்கூடிய செவ்வாய் நல்ல வேலையாக நான் சொல்லக்கூடிய சூட்சும வலுன்ற கேதுவோடு சேர்ந்துருக்கிறார். அதனால பெரிய சோதனைகளை செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் சந்திர தசை உங்களை போட்டு பிரட்டி எடுத்துருச்சா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சந்திர தசை உங்களை போட்டு ராகு திசை உங்களுக்கு நல்ல திசைங்க. ராகு 11ஆம் இடத்து அதிபதியாக தான் 11ஆம் இடத்தை தான் செயல்படுவார். ஆனால் அவர் செவ்வாயுடைய பார்வை வாங்கியிருக்கிறார்ல. செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது அவருக்கு. ஏதாவது கடன் கப்பி இந்த மாதிரியான வேலைகளில் 2ஆம் நம்பர் அப்படி இப்படி வேலைகளில் தான் ஏதாவது மனசு போகும், அதில் தான் காசு கொடுக்கும். ஆனால் ராகு தசை உங்களுக்கு யோக தசை. சரிங்களா? தந்தை வழி சொத்து, தாய் வழி சொத்து ரெண்டு கிடைக்குங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? சிம்மத்தில் சுக்கிரன் இருந்து கைவிட்டு போயிடுச்சுங்க. செவ்வாய் தசையில் எல்லாமே கைவிட்டு போயிடுங்க. ராகு தசை குரு பக்தியில் தந்தை வழி சொத்து, தாய் வழி சொத்து ரெண்டும் கிடைக்கும். கடகத்தில் குரு உச்சமாகி சிம்மத்தில் சுக்கிரன் வலுவாக அமர்ந்து ராகு தசை குரு பக்தியில் தாய் வழி சொத்து கிடைக்கும். ராகு தசை சனி பக்தியில் தந்தை வழி சொத்து கிடைக்கும். முதல்ல அம்மா சொத்து கிடைக்கும் ராகு தசை குரு பக்தியில். முதல்ல அம்மா வழி சொத்து ராகு தசை குரு பக்தியில் 2027 பிற்பகுதி 2028 கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். உங்க 61 வயசுல அம்மா சொத்து கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்குங்க. சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு, 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, 9ஆம் அதிபதியை உச்சகுரு பார்க்குறாரு, உச்சகுருடைய வீட்டில் இருக்கிறாரு, கடகத்தில் உச்சகுரு இருக்கிறாரு. நீங்கள் கேட்குற அமைப்பு செவ்வாய் தசை உங்ககிட்ட இருக்கிற கோமணத்தை மட்டும்தான் மிச்சம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிடுங்கிருக்கும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஆமாங்க. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் தசை வரக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறேன். கோமணம் தான் மிஞ்சம், அதான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதை தவிர எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துருக்கோம். என்னங்க? கவலைப்படாதீங்க. விவசாயம் தான். சனிதானே அதிக சுபத்துவமாக இருக்குது. உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனிதானே குருவின் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால சனி விவசாயம் உங்களை என்றைக்குமே கைவிடாதுங்க. நான் எழுதி தரேங்க. தாய் வழி சொத்தும் தந்தை வழி சொத்தும் கைவிட்டு போன செவ்வாய் திசையில் கைவிட்டு போன அந்த சொத்து 11ஆம் இடம் 6ஆம் அதிபதியால் கொடுக்கப்பட்ட சம்பவங்கள், 6ஆம் அதிபதியால் கொடுக்கப்பட்ட சங்கடங்கள் 11ஆம் அதிபதியால் தீர்க்கப்பட வேண்டும் என்பது ஜோதிடம். 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் எப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததோ, சகோதர பிரச்சனைகள்லாம் வந்ததா? அதே பிரச்சனை சகோதரர்களாலே தீர்க்கப்படும். அதான் உண்மை. ஏதாவது ஒரு வகையில் வரும். ஆனால் தாய் தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு வரும். விவசாயம் கை கொடுக்கும். மிதுன லக்னக்காரனுக்கு உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்க வைக்கிற ஒரே கிரகம் செவ்வாய். எந்த விதமான நோட்டு சார்ட் எதுவும் இல்லாம பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. தாய் வழி தந்தை 2 பக்கமும் 50 லட்சம் போய் கொடுத்தாங்க. ஏங்க எந்த நம்பிக்கை தான். லக்னாதிபதி இந்த மாதிரி இருந்தால் ஏதாவது இழிச்சவத்தனமாக ஏதாவது பண்ணத்தான் செய்வீங்க. அந்த 50 லட்சத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்தேன்றீங்களே, யார் என்னத்தை சொல்கிறது? இப்படி தாங்க இருக்கான். கவலைப்படாதீங்க. ராகு திசையில் குரு பக்தியிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ஏமாந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்துக்கள் கிடைக்கும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். கடகத்தில் உச்சகுரு இருக்கிறதுனாலையும் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் 4ஆம் வீட்டு அதிபதி சுபத்துவமாக இருந்து 9ஆம் வீடு சுபத்துவமாக இருக்கிறனால தாய் தகப்பன் சொத்து ராகு திசையில் 11ஆம் இடத்துல இருக்கனால உறுதியாக கிடைச்சே தீரும். முதல்ல அம்மா சொத்து கிடைக்கும் 2028. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.
அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.